நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டன் ரோகன் ஜூஸ் அப்படின்னு பண்ண போறோம். மட்டன் ரோகன் ஜூஸ் இது எந்த ஊர் சமையல்? இது வந்து ஃபுல்லாவே காஷ்மீரி சைட்ஸ், அந்த சைட்ல வந்து பண்றது ட்ரெடிஷ்னல். அவங்களோட சைட்ல ரொம்ப ட்ரெடிஷ்னலா இந்த ஃபுட் பண்ணுவாங்க. ஓ, மட்டன் ரோகன் ஜூஸ். ஓகே, மட்டன் ரோகன் ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மட்டன், சோம்புத்தூள், ஜீரகம், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, கிராம்பு, ஏலக்காய், பெருங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தயிர், எண்ணெய். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக தயாராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 300 கிராம் போல் மட்டன் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு குயிக்காக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றதுனால ஆல்ரெடி வந்து நான் மட்டனை வந்து குக் பண்ணி வச்சிருக்கேன். எதுவுமே ஆட் பண்ணல, இதில் மட்டனை குக் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை நான் டேரெக்டாகவே மட்டன் அதிலே போட்டு குக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஃப்ரெஷ் மட்டனையும் அப்படியே ஆட் பண்ணியும் செய்யலாம். ஸோ இப்போ வந்து சட்டி ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன இது ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். பட் ஆனால் இந்த டிஷ் வந்து காஷ்மீரி சைடு அங்கே செய்யும்போது கடுகெண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓ, கடுகெண்ணெயில் கடுகெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கடுகெண்ணெயில் பண்ணும்போது அதில் ஒரு டேஸ்ட் வரும். நம்மளுக்கு ரெகுலராக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து கடுகெண்ணெய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க, பிடிக்காதுன்ட்டு நிறைய வீட்டில் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இது ரெகுலர் ஆயில் அந்த ரீஜன் ஃபுட் செய்யும்போது அந்த இதில் செய்யறது போது அவங்க விரும்புறதும், இன்னொன்று அவங்க இருக்கிற அந்த கூல் டெம்பரேச்சருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அது சூட் ஆகும். பட் நீங்கள் ரொம்ப ஹாட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வீட்டில் ரெகுலர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சீரகம் போட்டுக்கலாம். தாலிசம்க்கு சீரகம். ஆமாம், சீரகம் போடுறோம். சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும் எண்ணெயில். அடுத்து இதில் நான் என்ன போட போறேன்னா கிராம்பு போட போறேன். கிராம்பு. ஆமா, இப்போ கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அப்படியா? ஆமா, இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏலக்காய் போட போறோம், பட் கிராம்பு மட்டும் தான் போடுறோம். பட்டெல்லாம் எதுவும் நம்ம போட்டுக்கலாம். கரம் மசாலா பொருட்கள் வேற மற்றதெல்லாம் கிடையாது? இல்லை, வேற எதுவும் போடலை. தாலிசம்க்கு சீரகமும் கிராம்பும் போட்டிருக்கோம். அங்கத்திய கிராம்பு கொஞ்சம் அதிகமாக யூஸ். ஆமா, இன்னொன்று அங்கே அதிகமான விளைச்சல் வந்து இருக்கு. ஏலக்காய், கிராம்பு, காஷ்மீரி சில்லி அதெல்லாமே. அடுத்து வந்து பெருங்காயத்தூள் போட போறோம். ஒரு 2 to 3 ஸ்பூன் போல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை மொத்தமாகவே அப்படியே போட்டுக்கலாம். அவங்களும் பெருங்காயம்லாம் போடுவாங்களா? இல்லை, போடுவாங்க. ஆயில் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம ஊர் ஆயிலுக்காக. மற்றபடி போடுறது எல்லாமே இந்த மட்டன் ரோகனுக்கு போடுறது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெடிக்குது. கிராம்பா? ஆமாம், கிராம்பு வெடிக்குது. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே வந்து அது நல்லா இது வந்து ஃப்ரை ஆகணும். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே கிடையாது. இதுல மட்டன் தனியா வேக வச்சு அப்படிலாம் கிடையாது, டைரக்டா அப்படியே குக்கிங்ல வேக வச்சும் போட்டுக்கலாம், இல்ல டைரக்டா இந்த மாதிரி ஆயில்ல போட்டும் குக் பண்ணிக்கலாம்.
இப்போ வெங்காயம் தக்காளி இல்லாம எப்படி இது? இல்ல அதான் சொன்னேன்ல, அந்த ஊர் சைடுல அந்த ஸ்டைல்ல செய்யறதுனால இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா. நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாலும் நம்ம அதை அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் மாறாமல் அது கொண்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது காஷ்மீரி சைடில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு. இதில் தண்ணியெல்லாம் விடுவாங்களா? தண்ணி விட்டு குக் பண்ணலாம். இப்போ நம்ம மட்டன்றதுனால குக் பண்ணணும், ஸோ அதனால தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடட்டுமா? அடுத்து ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு, அதை போட்டுட்டு இதில் குக் ஆகாமா? இல்லை இதில் குக் ஆக போகிறது இல்லை, நம்ம தண்ணி விட்டு தான் குக் பண்ண போகிறோம். அந்த மசாலாஸ் எல்லாமே அதில் வந்து ஒன்றா மிக்சிங் ஆகிறதுக்காக. ஓகே. இது எப்படி இருக்கும்? கிரேவியா, குழம்பா, ட்ரையாக தான் இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்காது, லைட் செமி ட்ரை மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக நான் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு இடிச்சும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை சோம்பு தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதில் வந்து நல்லா ஒரு கிரேவி பதம் அதில் வரும். அது வெறும்னே இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஈவன் சிந்தாமணி சிக்கன் செஞ்சுருதா இருந்தால் கூட அதுலேயும் வெங்காயம் போடுவோம். நம்ம அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவோம். நம்ம அடுத்து இதில் வந்து நான் ரெட் சில்லி எல்லாமே போட்டுறீங்க அவ்வளோதானா? இது இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் போட போகிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி. இதுவை தான் ஃபுல்லாகவே கலர் கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ தண்ணி கொட்டிக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கிறோம். ட்ரையா வரும்னு சொன்னீங்கல்ல? ரொம்ப ட்ரையா வராது, லைட் கிரேவி மாதிரி தான் வரும். நமக்கு சுக்கா அந்த ரேஞ்சில் வராது, கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நல்லா குக் ஆகணும். ஓகே. ஸோ மூடி விட்டு மட்டன் வந்து குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருவோம். ரோஹன் ஜோஸ் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாமா? பார்த்துடலாம். ஓகே. ஸோ மட்டன் வந்து குக் ஆகணுன்றதுக்காக ஆமாம் தண்ணி போட்டு வச்சுருந்தோம். அதுவும் நிறைய தண்ணி விட்டுருக்கு, ரிலீஸ் பண்ணிட்டு. பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. ஓகே. இப்போ அடுத்து நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை அதில் ஆட் பண்ணுவோம். அடுத்து நம்ம வந்து கரம் மசாலா வந்திருக்கோம். கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். அதாவது குக் ஆகும்போது கொஞ்சம் ஏலக்காய் போட்டோம், இப்போ அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் போடுறோம். அவங்க ஊர் சைடு ஏலக்கான்றதுக்காக எல்லாத்துலயும் இப்படி ஒரு ஏலக்காவா? ஆமாம், அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கணும்னா அந்த பேட்டர்னில் செஞ்சால் தான் அது கிடைக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்தியாலேயும் வந்து டாப் ஒரு 10 ஃபுட் எடுப்பாங்கல்ல, அதில் ஒரு ஃபுட்டு, அதில் வந்து இது ஒரு ஃபுட்டு. ஸோ இந்த நேச்சுரல் டேஸ்ட் நம்ம கொண்டு வரணும், அதுக்காக தான். இன்கேஸ் நம்ம வீட்டுக்கே ஒருத்தவங்க வராங்க, நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், அந்த டேஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பாட்டுட்டு வீட்டில் எல்லாரும் வந்து மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுருப்போம், அந்த மிளகாத்தூளை போட்டுறாதீங்க. இதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி அந்த தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டோர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அந்த காஷ்மீரி சில்லி விற்கும், அதை நம்ம வந்து வாங்கி கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இது காஷ்மீரி சில்லின் போது உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும், ஆனால் காரம் வந்து கம்மியாக. காரமும் இருக்கும், பட் ஆனால் அந்த அளவுக்கு அதிகமான காரம் இருக்காது. இப்போ இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது குக் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ட் ஆட் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சு. ஸோ கர்ட் ஆட் பண்ணும் போது அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இன்னொன்று இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ஆயில்லேருந்து அந்த கிரேவி பிரிஞ்சு வரும் நல்லா.
இப்போ எப்படி இந்த கர்ட் நம்ம போட்டதுமே வந்து அந்த க்ரம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அது கரைஞ்சி வர அந்த டைமுக்கு அது குக் ஆகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். கர்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த புளிப்பு சாஃப்ட்னஸ் எல்லாமே அது கொடுத்துரும். இப்போ இது எல்லாமே வந்து அப்படி இருக்குமா? ஆமாம், இப்போ கொஞ்சம் வந்து நம்ம கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி தண்ணி கிரேவி இருக்கும்போது எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இது எப்படி இது எதோட வச்சு சாப்பிட்றது? இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றது தான், கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றது தான். காஷ்மீரி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம குங்குமப்பூ போட்டு ரைஸ் குக் பண்ணுவோம். சாஃப்ரான் ரைஸ் செய்வாங்க. ஆமாம், அந்த சாஃப்ரான் ரைஸ்க்கு வந்து இந்த மட்டன் ரோகன் ஜோஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆப்ட் ஆகும். ஓகே. ஸோ மட்டனுக்கு பதில் இதுலேயே சிக்கனில் செய்யலாமா? வெரைட்டின்னு பார்த்தோன்னா நம்ம சிக்கனில் செய்யலாம். இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ட்ரை பண்ணி இல்லை மட்டன் ரோகன் ஜூஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கர்ட் போட்டு அது கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது கர்ட் வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது எவ்வளோ ஃப்ளேமில் வைக்கணும்? இல்லை இப்போ நம்ம வந்து இது லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கிறோம், ஹை ஃப்ளேமில் வைக்கல. ஏன்னா மட்டன் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அதிகமான ஃப்ளேம் வைக்கும்போது நம்ம போட்டிருக்க கர்ட்னால அது சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டாச்சு. ஆனால் பெருங்காயம்ன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஜ்ஜில் கறி சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, காய்கறி சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மட்டன் ரோகன் ஜூஸில் பெருங்காயமும் கிராம்பும் ஏலக்காவும் தான் அந்த டிஷ்ஷோடைய ஒரு ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நம்ம இந்த சைடுல எது ஆட் பண்ண மாட்டோமோ நான்வெஜ்ல அதை வெஜ்ல. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கடுகு எண்ணெயில இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடும்போது அது ஒரு ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கும். ஓகே. ஸோ ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் மட்டும்தான். வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, தக்காளி எதுவுமே கிடையாது. மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்கிற அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிறது மட்டும்தான். மட்டன் எக்ஸ்ட்ராவா இதையே வந்து நீங்க எப்படி ஒரு டிஷ்ஷா வந்து செஞ்சு தரீங்க அப்படின்றது. பட் ஆனால் ஸ்மெல் இப்போ வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மிக்ஸ்டு ஃபீல் இருக்குது. ஏலக்காவோட ஸ்மெல்லும் கிராம்பு ஸ்மெல்லும் தான் நமக்கு அதிகமாக அந்த அதாவது எப்படின்னா அந்த ஸ்பைசஸ் எப்படின்னா நம்ம ஊர் ஃபுட்டுக்கு வர ஒரு ஸ்பைசஸ் ஸ்மெல். ஏன்னா இப்போ நம்மளதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா ஃப்ளேவர் ஸ்மெல்லோட இதுவாகும். இதில் வெங்காயம் தாளிசம் அந்த ஸ்மெல் வேற. கொஞ்சம் நீங்கள் அந்த பக்கமாக போகும்பொழுது அங்கேருந்து வர ஃபுட்டோட ஸ்மெல் நம்மளுக்கு வேற வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஸ்மெல் வரலையே, அதனால நம்ம எதாவது போட்டோமா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்று வந்து அங்கே வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசம் அப்படின்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு டைஜஷன் நடக்கணும். ஸோ அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுமோ ஸோ அந்த பொருளை தான் இதில் நம்ம ஆட் பண்ணி. ஆமாம், ஜீரகம், சோம்பு, பெருங்காயம், அதெல்லாமே இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டைஜஷன் சீக்கிரமாக ஆகும். பிகாஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு பொருள் மட்டன். எஸ், கரெக்ட். ஓகே. ஸோ இதுக்கு டோட்டலாக இந்த டிஷ் குக்கிங் டைம் இது வந்து மட்டன் குக் ஆகிற டைம் தான். இப்போ இன்கேஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜரில் கர்ட் எல்லாமே ஆட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 9லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துட்டாங்கன்னா ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகே. இல்லை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் செய்கிறோம் அப்படின்னும்போது மட்டன் குக் ஆகிற டைம் ஒரு சில கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதை பொறுத்து தான். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸ். 25 மினிட்ஸ் பார்க்கலாமா? இதுல எந்த பார்ட் ஆஃப் த மட்டன் வேணா எடுத்துக்கலாம்? இல்ல இது மட்டன் ரோகனுக்கு வந்து நம்ம என்ன பார்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது லெக் பீஸ் தான் எடுக்கணும் இல்லனா வந்து தலை பீஸ் அப்படின்னு? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இப்போ பாருங்க நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல. நல்ல கிரேவி, நல்ல செமி கிரேவி நல்லா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஆட் பண்ண கர்டு. ஓகே. இதுவே வந்து நம்ம சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். பட் யூஸ்வலாக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த கிரேவி வந்து ஒயிட் ரைஸ்ல பிணைஞ்சு சாப்பிடும் இல்லை நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறுற மாதிரி இது ஒரு நேஷ்னல் ஃபுட்டு. அதனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் டோட்டலாகவே நம்ம ஃபுட்டை விட சேஞ்ச் ஆகிருக்கும். சொல்லுவாங்களே தமிழ் அது வந்து எங்கே போனாலும் அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் மாறாது அப்படின்வாங்களே, அவங்களால வந்து அந்த டேஸ்ட்டை வந்து மாற்றிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஓகே. அண்ட் மசாலா பொருட்கள் வந்து மட்டும் வச்சு செஞ்சிருக்கக்கூடியது. அண்ட் ஃப்ளேவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுது. ஆமாம். ஓகே. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து காஷ்மீர் ஸ்பெஷல் அங்கத்திய பாரம்பரியமான ஒரு உணவான ரோகன் ஜோஸ் அவரை வந்து செய்யலாம். ஸோ அவர் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் போல க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே.
மத்தபடி வேற ஏதாவது போடுறதுக்கு இல்லை நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, வேற எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை. அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி நல்லா குக்காகி வந்துருச்சுன்னா நம்ம டிஷ் ரெடி. இது டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் கூட நல்லதா இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் அவங்க சைடுல சப்பாத்தி ரோட்டி நல்லா இருக்கும்னாலும் இங்க நம்ம வந்து ரைஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி தோசை இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஹெவியான ஸ்பைசஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற ஸ்பைசஸ் மட்டும் தான், லைட்டான ஸ்பைசினஸோட அப்படி இருக்கக்கூடிய சார். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஈவன் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம், ரெகுலர் ஃபுட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். அண்ட் இப்போ இன்னும் ஒரு 1 minute to 2 minutes வந்துட்டு அது குக்கிங்கான டைம் கொடுத்துருவோம். ரெடியா பார்க்கலாமா? நல்ல எண்ணெய் அப்படியே மிதக்குது. அந்த மட்டன்ல இருந்தும் நம்மளுக்கு கொஞ்சம் கொழுப்பு தண்ணி விடும்ல, அதுவும் சேர்ந்து மிக்சிங் ஆயிடும். எஸ், நம்மளோட மட்டன் ரோகன் ஜோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப கிரேவியாவும் இருக்காது, அதுக்குன்னு ட்ரையாவும் ரொம்ப ட்ரையாவும் இருக்காதுன்னு அதே தான். இது பிளேட்டிங் பண்ணிடலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாம்? அப்படியே எடுத்து போட்டுடலாமா? சட்டின்றதுனால ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஓகே. ஸோ நம்மளுடைய மட்டன் ரோகன் ஜோஸ் ரெடியாக ஆயிடுச்சு. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிறோம். அந்த கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சீரகம் போடுறோம். சீரகம் நல்லா வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் போது அதில் கிராம்பு போடுறோம். கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஏலக்காய் தூள் போடுறோம். இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மட்டன் போடுறோம். மட்டன் நல்லா எண்ணெயில் குக் ஆகும் பொழுது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வச்சுருக்க சோம்பு தூள் போடுறோம், வெறும் மிளகாய் தூள் போடுறோம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா குக் பண்ணுறோம். அது நல்லா குக்காகி வரும்பொழுது அதில் வந்து கரம் மசாலாவும் பேலன்ஸ்டு நம்ம வச்சுருக்க ஏலக்காவும் போட்டு கெட்டியான தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்து மட்டன் நல்லா குக் ஆனதுமே நம்மளுடைய மட்டன் ரோகன் ஜூஸ் ரெடி ஆகிடும். சர்வ் பண்ண வேண்டியது தான்.